ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே டேஸ்டியான கார்லிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் மாதிரி இருக்காது. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே குறைவு தான். அதே மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தேடில் இருக்கும். இதை நம்ம ஸ்டார்டராக சாப்பிட்லாம், இல்லைன்னா சப்பாத்தி, நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட சைடிஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கார்லிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எலும்பில்லாத சிக்கன், இல்லைன்னா எலும்போடு கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் எலும்போடு எடுத்திருக்கேன். அதே மாதிரி சிக்கனை ரொம்பவே பெருசாக கட் பண்ணாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் மாதிரி சேர்க்கக்கூடாது, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு. கடைசியாக ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடுங்க. நான் பெரிய சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லைட்டாக அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை கலந்து விடுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கனே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி விடும். தண்ணி சேர்க்காம பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது மசாலாவிலேயே நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா வெந்து வரும். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி அதிக நேரம் வேக வச்சிடாதீங்க, சிக்கன் ஹார்ட் ஆகிடும். நம்ம எப்பயுமே சிக்கன் 65 பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் இது வெந்துச்சுனாலே போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து அந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே சிக்கனில் மசாலா போட்டு பெரட்டி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறம்போது அந்த உப்பு காரமெல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றம்போது நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் பொடியாக கட் பண்ணின 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஸோ இது கார்லிக் சிக்கன் அப்படிங்கிறதுனால பூண்டு நம்ம இந்த அளவுக்கு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பூண்டுடைய வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு குறைவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தக்காளி சாஸும் சேர்த்துடலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ உப்பு காரம் சேர்க்கிற போது மட்டும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லேயே அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். அப்புறம் சேர்த்துருக்கிற சாசஸ்லேயும் உப்பு காரம் இருக்கும். இப்போ குறைவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாஸ் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதோ டைம் லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி திக்கானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனை உள்ள சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சாசஸ் எல்லாம் நல்லா கொதி திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. அந்த சாசஸ் எல்லாம் சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம கார்லிக் சிக்கன் தயாராகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் நீங்கள் அது சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வெறும் மல்லி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கார்லிக் சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரையாகவும் செய்யலாம், கொஞ்சம் செமி கிரேவியாகவும் செய்யலாம். ட்ரையாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டராக சாப்பிட்லாம், இல்லைன்னா புலாவ் ஃப்ரைட் ரைஸ் கூட சைடிஷாகவும் வச்சுக்கலாம். கொஞ்சம் செமி கிரேவியாக செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி நான் கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ சாசஸ் எல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கார்லிக் சிக்கன் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.